வெல்கம் பேக் காய்ஸ். சீசன் 2 எப்படி இருந்துச்சு? எண்டிங் வேற லெவலில் இருந்திருக்கும்ல. இப்போ சீசன் 3க்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். இந்த ஒரு எபிசோட் போதும், அடுத்து வரப்போகிற எபிசோட்ல எப்படி இருக்க போகுதுன்ற கியூரியாசிட்டியை கொடுத்துருவாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே ஒருத்தர் கார்லேருந்து ஜம்முன்னு இறங்கி செலிபிரிட்டி மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு ஏறி போயிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா ஆர்த்ரோங்க. ஆர்த்ரோ வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டு இருக்கான். இப்போ அந்த கொல்லை முடிஞ்சு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் ஒன்றும் ஹீரோ கிடையாது, என்ன நீங்கள் ஹீரோவை பார்க்குறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொள்ளையடிக்க வந்தவங்க கிட்ட பணிய முடியாதுன்ட்டு தைரியமாக சொன்ன ஒரு ஆளு தான் நான்ட்டு தன்னுடைய தற்பெருமையை பேசிக்கிட்டு இருப்பான். நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன், ஆனால் கொள்ளையடிச்சவங்க கூனி குறுக்கி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும் போதே டோக்கியோ ரியோவையும் காட்டுறாங்க. அவங்க பார்த்தா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹெல்சிங்கி என்னை பாமை கட்டி வச்சு 12 மணி நேரம் டார்ச்சர் பண்ணான். அதே மாதிரி அவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்படணும், அதுதான் என் ஆசைன்னு சொல்லும் போதே இங்கே அவன் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடயே நைரோபியும் டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. டென்வர் இருக்கானே, அவன் சரியான முட்டா பையன். ஆனால் நான் நேசிச்ச ஒன்றை என்கிட்ட கொண்டு போயிட்டான். என்னுடைய குழந்தைய கூட என்னால் பார்க்க முடியலன்ட்டு வருத்தப்பட்டு பேசுவான். இங்கே பார்த்தா டென்வர் ரிச்சா ஓட்டிக்கிட்டு பையனையும் ஒய்ஃபையும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி எல்லாரை பற்றியும் சொல்லிட்டு வாழ்க்கையில் இதே மாதிரி எல்லாருக்கும் கஷ்டம் வரும், ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் வென்று எடுக்கணும்ட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க தனியாக ஒரு ஐலாண்டில் இருக்காங்க. இங்கே சில ஆதிவாசிகள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப சுதந்திரமாகவும் ஜாலியாகவும் இருக்காங்க. டோக்கியோ ஒரு வலையில படுத்துட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு இளநீ வந்து விழும். இந்த வாழ்க்கை அவளுக்கு போர் அடிச்சிருச்சு. டோக்கியோ பற்றி தான் நமக்கு தெரியுமே. உடனே ரியோ கிட்ட போயிட்டு, நம்ம 2 வருஷமா இங்கே தானே இருக்கணும் போது, ஆமாம் நம்ம சொர்க்கத்தில் இருக்கோன்ற மாதிரி சந்தோஷப்படுவான். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. எனக்கு சத்தம் வேணும், நான் நிறைய மக்களை பார்க்கணும், பழைய டோக்கியோவாக நான் மாறணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு 2 வருஷத்துல எல்லாம் போர் அடிச்சிருச்சு இல்லை, நானும் உன் கூட வரவான்ற மாதிரி கேட்டா, இல்லை ரியோ நான் தனியாக தான் போய் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறா. அவனும் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்புறமா அவளோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு அவள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ நில்லு டோக்கியோ அப்படின்னு ஓடி வரான். ஒரு சேட்டலைட் ஃபோன் எடுத்துகிட்டு வரான். இதுக்கு பின்னாடி என்னோட நம்பர் இருக்கு, நானும் ஹெல்சிங்கியும் தான் இதை வாங்கணும். டைம் இருந்தால் சாயந்தரம் 6 மணிக்கு இதை ஆன் பண்ணி வை, நான் கால் பண்ணுறேன், நம்ம பேசலான்ற மாதிரி சொல்வா. அவளும் சரின்ட்டு போட்டில் ஏறி கிளம்பிடுறான். ரொம்ப சோகமாயிடுறான் ரியோ. அப்புறம் டோக்கியோ போனோன்னு ஒரு 2-3 நாளைக்கு சிட்டிக்குள்ளே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரியோக்கு பார்த்துட்டு தாங்களே, நம்மளே ஃபோன் அடித்து பேசலான்னு ஃபோன் அடிக்கிறான். அதை வந்து இன்டர்போல் ட்ராக் பண்ணிட்டாங்க. அது ரியோ தான்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி டோக்கியோ டைம் பாப்பா 6 மணி ஆக போகுது, அவன் பண்ணுவானேன்ட்டு ஃபோன் எடுத்து அவளும் பேசிக்கிட்டு இருப்பா. அவளோட லொக்கேஷனும் இன்டர்போலுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க ஸ்பெயின் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. ஸ்பெயின் கவர்மெண்ட் மூலமாக அந்த உயர் அதிகாரிக்கே கால் போயிடுச்சு. அப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்களா, அவங்கள விடாதீங்க பிடிங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் ஸ்பெயின் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களை பிடிக்கிறதுக்காக. ரியோ பிடிக்கிறதுக்காக கப்பலில் சில பேர் போயிட்டு இருக்காங்க. டோக்கியோ பிடிக்கிறதுக்காக வண்டியில் வந்துகிட்டு இருக்காங்க. ரியோ இந்த பக்கம் பார்த்துடுறான். அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கேருந்து ஓடிட்டு டோக்கியோன்ட்டு ஃபோனை தூக்கி போட்டுடுறான். டோக்கியோவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இவன் வேகமாக ஒரு மிசைல் கன் எடுத்துகிட்டு வராங்க. அதை எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் சுற்றி போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால அவன் ஷூட் பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ரியோவை எல்லாருமே சூழ்ந்ததுனால ரியோ வேறு வழி இல்லாமல் சரண்டர் ஆயிடுறான் போலீஸ்கிட்ட. டோக்கியோவை இவங்க கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் போனால் அவன் நாயோட கழுத்தில் ஃபோனை கட்டி விட்டுருக்கா. அங்கேருந்து தப்பிச்சிட்டா. டோக்கியோ அங்கேருந்து ஓடுறா, அழுதுகிட்டே ஓடுறா. ஓடும்போது ரியோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. இப்போ எல்லாத்துக்குமே இவ தான் காரணம், அதை நினச்சி ரொம்ப கில்ட்டோட ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவங்க கொள்ளை அடிச்சுட்டு வந்த பிறகு கப்பலில் தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ப்ரொஃபஸர் அப்படியே வாட்சை பார்த்துக்கிட்டே எல்லாரையும் பார்ப்பாரு. 200 நாட்டிக்கல் மைல்ஸ் நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த கடல் எந்த கவர்மெண்ட்டுக்கும் சொந்தம் இல்லை, எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லைன்னு சொன்னோன்னே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே குடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. குடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா வரீங்களா பேசணுன்னொடனே டென்வரு, ப்ரொஃபஸர் அதான் கொள்ளையடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறமா கிளாஸ் எடுக்க போறீங்களான்னு அழுவான். ஆமாம் வாங்க பேசி ஆகணும்ன்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு நோட் மாதிரி தருவார். இங்கேருந்து போன பிறகு இதை திறந்து பாருங்க, ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்ம பிரச்சனையில் மாட்ட மாட்டோம். பின்னாடி இருக்கிற நம்பர் என்னன்னு ரியோ கேட்பான். இது எல்லா நாட்டுக்கான தனித்தனி நம்பர், இந்த நம்பர் எல்லாருமே மனப்படம் பண்ணிக்கோங்க. எல்லாருமே தனித்தனி நாட்டில் தான் இருக்க போறீங்க. ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை என்கிட்ட சேர்ப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து டோக்கியோ ஒரு வண்டியில் ஒளிஞ்சிக்கிட்டு கீழே இறங்கி நடந்து போய் ஒரு ஃபோன் பூத்தில் ஃபோன் பண்ணுறா. நான் டோக்கியோ பேசுகிறேன், என்னோட டிரான்ஸ்போர்ட்டரை நான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் மறுபடியும் டோக்கியோ, நாங்கள் எல்லாருமே எங்கே போகிறோன்ட்டு கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்ற மாதிரி கேட்பா. அந்த விஷயம் உனக்கு தேவைப்படாது டோக்கியோன்னு சொன்னோன்னே சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பா. மறுபடியும் ப்ரொஃபஸரை தான் அவள் பார்க்க போயிட்டு இருக்கா. இப்போ தாய்லாந்துக்கு வந்திருக்கா. இந்த கோயிலுக்குள்ளே போ, இன்னொரு ஆள் வந்து உன்னை கூப்பிட்டு போவாருன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. மொத்தம் 11 நாள் டோக்கியோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கா இந்த இடத்துக்கு. அப்போது ஹலோ டோக்கியோ எப்படி இருக்குன்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா 11 நாள் கழிச்சு அவள் ப்ரொஃபஸரை பார்க்குறா. பார்த்த சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிக்கிறா. கண்ணெல்லாம் கலங்குது 2 பேருக்குமே. வண்டியில் போகும்போது ரியோ பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சிதான்ற மாதிரி கேட்டால் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாரு. அடுத்த சீனில் ரக்கையில் கட்டினா பயங்கர வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா தண்ணியில் இறங்கிட்டாங்க. ஞாபகமாக இருந்தியா? 2 பேர் தான் வந்து கூப்பிட்டு வராங்க.
அம்மா திரும்ப தண்ணியில் இறங்கிட்டீங்களா வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு வராங்க. கூடயே பொண்ணும் இருக்கா. ப்ரொஃபஸர் கூட 3 பேரும் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. ப்ரொஃபஸர் ரக்கேலை கூப்பிட்டு நீங்கள் இருந்து உடனே கிளம்பி ஆகணும், உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணு, வேற ஒரு நாட்டுக்கு போய் இரு நீன்ற மாதிரி சொல்வார். என்ன விஷயம்? டோக்கியோ இங்கே வந்திருக்கா ஒரு பிரச்சனை. இப்போ டோக்கியோக்காக நீ உதவி பண்ண போற, அதுவும் தனியாக பிரச்சனையில் இறங்க போற அதானே? அதுதான் ரீசனுன்னா நான் அவகிட்ட இருந்து ஒளிஞ்சு இருக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ப்ரொஃபஸருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க ஸ்ட்ரைட்டாக போய் டோக்கியோ முன்னாடி நிற்கிறாங்க. டோக்கியோ செம்ம கடுப்பு அடிக்கிற மாதிரி வரா. ப்ரொஃபஸர் ஏய் நின்று இனிமே இவங்களும் நம்ம ஆள் தான்ற மாதிரி சொல்வாரு. என்ன இவ துரோகியா மாறிட்டாளா? இவ ரொம்ப கேவலமானவ, இவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்ட்டு ரொம்ப பேசுவா. பலார்னு வராற. இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் கூடலாம் இருக்கிறது எனக்கு வேலைக்கு ஆகாது ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி கத்துபா. என்னோட பேரு லிஸ்பன் அப்படின்ட்டு அவங்களோட பேர் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே உங்களுக்கும் பேர் வெஸ்டாரான்ற மாதிரி கடுப்பாவரா. சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் கூப்பிட்டு போறாரு. ரியோ மாட்டிக்கிட்டான்ட்டு இவ வருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி மாட்டினீங்க? சேட்டலைட் ஃபோன் அவன் யூஸ் பண்ணான். அந்த ஃபோனை எங்கே வாங்கினீங்கன்ற மாதிரி கேட்டால் இந்த மாதிரி போகிற வழியில் ஒரு இடத்துல வாங்கினா அவன்ற மாதிரி சொல்லுவா. அந்த ஃபோனை உங்ககிட்ட விற்றவன் தான் விஷயத்த லீக் பண்ணியிருப்பான். அதுக்காக கவர்மெண்ட் அவனுக்கு நிறைய காசு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் உங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மாட்டியிருப்பானா அவன்? ஏன்னா எந்த ஒரு நியூஸ்லேயே வரவே இல்லை அவங்க ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அவனை டார்ச்சர் பண்ணுவாங்களா? அப்படியே அமைதியாக இருப்பார் ப்ரொஃபஸர். நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இப்போவும் டார்ச்சர்லாம் பண்ணுவாங்களான்ற மாதிரி அதிர்ச்சியாக கேட்பா. கண்டிப்பாக பண்ணுவாங்க. எந்த காலத்தில் வாழ்ந்துருந்தா என்ன? எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கும். அந்த இடத்துல அவனை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லவே முடியாது. டோக்கியோ உடனே ப்ரொஃபஸர் ரியோவை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி கேட்பா. அந்த ஃபோனை இன்னும் யாரெல்லாம் வாங்கினா? ஹெல்சிங்கி வாங்கியிருக்கான். நம்மளோட டீமை நம்ம உடனே கூட்டணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பின்னாடியே கத்திக்கிட்டே வருவா. நில்லுங்க ப்ரொஃபஸர், ரியோவை எப்படியாவது வெளியே கொண்டு வருவீங்கன்ட்டு எனக்கு வாக்கு கொடுங்கன்ற மாதிரி கேட்பா. எப்படி என்னால் வாக்கு தர முடியும்? அவன் எந்த நாட்டில், எந்த இடத்துல, எந்த ஜெயிலில், எந்த மூலையில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அவனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி அப்செட்டாக போவார். அப்படியே இங்கே ரியோவை காட்டுறாங்க. ரியோவுக்கு பக்கத்தில் யாரோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவனை 2 பக்கமும் செயினால கட்டி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பக்கெட்ல தாங்க நிக்கிறான். அந்த பக்கெட்டை தட்டி விட்டோன்னே 2 செயினும் அவனோட கையை ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ப்ரொஃபஸரை காட்டினா அவர் போட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே டென்வர் வரான் ஃபேமிலியோட. ப்ரொஃபஸர் உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, என்னோட ஒய்ஃபை பாருங்க, என் குழந்தைய பாருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி நம்ம போட் எடுத்துட்டு போலாமான்ட்டு போவாரு. அப்போ ஹெல்சிங்கி ப்ரொஃபஸர் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வரான். கத்திக்கிட்டே வரான். பின்னாடி தான் நைரோபி இருக்கா. டே மெதுவா போடான்னா கேட்க மாட்டேங்கிறான். தண்ணிக்குள்ளேயே வண்டியோட விழுறாங்க. 2 பேரும் விழுந்துட்டு சந்தோஷமா கப்பல் ஏறுறாங்க. என்ன ஈரம் மறந்தா கட்டி பிடிக்க மாட்டியான்னு உடனே டோக்கியோ கட்டி பிடிச்சுப்பா. இப்போ மொத்த டீமுமே ஒன்னாயிடுச்சு. ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ரியா எங்கன்ட்டு நைரோபி கேட்பா. அவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான்ற மாதிரி சொல்லுவா. எத்தனை நாள் ஆச்சு? 17 நாள் ஆச்சுன்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே மூட் ஆஃப் ஆயிடும். அப்போ நம்ம எதுக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி கேட்பான். நம்ம அவனை காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களான்ட்டு டென்வர் பயங்கர டென்ஷன் ஆயிடுமா. ப்ரொஃபஸர் எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு, நான் என்ன உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு நினைச்சிங்களா? நீங்க தான் எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. உங்களோட கருமம் பிடிச்ச பிளானால எங்க அப்பா செத்து போயிட்டாரு தெரியுமா? அதே மாதிரி நிலைமை எனக்கும் வந்தா என் புள்ள அனாதை ஆயிடுவான். இங்க பாரு ரியோ ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி டோக்கியோ பேசுவா. அது அவனோட பிரச்சனை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி கோவப்படுவான். இதே முகம்தான் உன் அப்பா சாகுற வரைக்கும் அவரோட கையை பிடிச்சிட்டு கூடியே நின்னது. எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம். இந்த தடவை ரியோ தப்பு பண்ணியிருக்கான். உன்னோட அப்பாவை மாடிக்கு நீ கூப்பிட்டு போனல, அப்போவே உன் அப்பாவை சுட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த டைமில் உனக்கு யார் சப்போர்ட் பண்ணது? ஹெல்சிங்கி நீ காரை ஸ்கிராப் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொன்னேன், ஆனால் அதையும் நீ சரியா பண்ணல. அதை யார் ஃபிக்ஸ் பண்ணது? நீயும் தப்பு பண்ணியிருக்க நைரோபி. அன்னைக்கு மிஷினை நீ நிறுத்த லேட் பண்ணிட்ட, அதனால தான் போலீஸ் உள்ள வந்துட்டாங்க. பெர்லின் மட்டும் தடுக்கலன்னு வச்சுக்கேன், நம்ம எல்லாருமே இந்நேரம் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். நீ மிஷினை கரெக்டாக ஆஃப் பண்ணியிருந்தனா பெர்லின் கூட நம்ம கூட இருந்திருப்பான்ட்டு ரொம்ப வருத்தமாக பேசுவார். இந்த மாதிரி நம்ம பண்ண எல்லா தப்புனாலையும் ஆஸ்லோவையும் மாஸ்கோவையும் பெர்லினையும் கூட இழந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லும் போதே அங்கே ரக்கேல் நடந்து வராங்க. ரக்கேல பார்த்த உடனே இது வேறையாண்டு எல்லாருமே அரண்டு போகிறாங்க. டோக்கியோ தான் போ, இனிமேல் இவங்களும் நம்ம ஆள் தான். நானும் தப்பு பண்ணியிருக்கேன். யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்மள ஒருத்தனான ரியோவை தலையில கட்டி தொங்க விட்டு எவனோ ஒரு புறம்போக்கு நாய் அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துக்கிட்டு நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமான்ட்டு அவர் சொல்லும் போதே நைரோபி ஒரு மாதிரி ஆயிடுவா. நான் வரேன் ஹெல்சிங்கி, நீ போகக்கூடாது, நீ போனோன்னா நானும் உள்ள வருவேன்ற மாதிரி சொல்லுவா. மோனிகா தான் டென்வரை கன்வின்ஸ் பண்ணுவா. சரி வந்து தொலைகிறேன்ற மாதிரி அவரை தலையாட்டுறா. அடுத்து ப்ரொஃபஸர் யோசிச்சுக்கிட்டே பேப்பரில் ஒரு பொம்மையை செஞ்சு கீழே வைக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சு பீச்சாண்ட நிற்கும் போது டோக்கியோ வரா. எப்படி நம்ம ரியோவை காப்பாற்ற போகிறோம்? திருட்டு மூலமாக தான். திருட்டு தான் நமக்கு கை வந்த கலையாச்சே. மறுபடியும் கொள்ளையடிக்க போகிறோமா? ஆமாம், ஆனால் இந்த தடவை ஒரு சாதாரண திருடனா ஹாஸ்டேஜை வச்சு பணத்தை அச்சடிக்க கூடாது. நம்ம கவர்மெண்ட்டையே எதிர்க்க போகிறோம்.
அவங்க சிஸ்டத்தையே கொஞ்சம் ஆட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம ரியோவை தூக்கிட்டு போய் நமக்கு வார் டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் சோல்ஜர்ஸ் ஆச்சே, இறங்கி போராட போகிறோம். அப்போ நம்ம எதை திருட போகிறோம்? தங்கத்தை. என்ன தங்கமா? வெறும் தங்கம் இல்லை, தங்கத்தை அப்படின்ட்டு பிரம்மாண்டமாக சொல்கிறாரு. எங்கேருந்து? த ராயல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஸ்பெயின். அதுக்குள்ளேருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஈஸியான வேலைகளை எப்போவுமே நம்ம பண்ணுறது இல்லை டோக்கியோ. ஆமாம், இந்த பிளான் இப்போ தான் பீச்சில் நின்று போட்டிங்களா? இல்லை, இது என்னோடய பிளான் கிடையாது. யாடியே உன் பிளான் இல்லைனாலே இப்படி போடுறியன்ட்டு நமக்கே தோணும். அப்போ உங்கள் அப்பாவோட பிளானா? அதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ப்ரொஃபஸர் வந்து இத்தாலியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திரும்பி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஆண்ட்ரேஸ் அப்படின்னு கூட்டோன்னு பெர்லினுக்கு எத்தா திரும்பி பார்க்குறாரு. இது ஃப்ளாஷ்பேக் தானே, உண்மையிலே அவர் இறந்துட்டாரு. எப்படி இருக்க தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு, இந்த நாட்டில் எவ்வளோ அழகாக எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுறாங்க, நீ பாரு சேல்ஸ்மேன் மாதிரி இருக்க. சரி, இந்த ஏழையோட வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் வான்ட்டு பிரம்மாண்டமாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போகும்போது ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு, ராயல் மென்ட்டுக்குள்ளே நான் எப்படி நுழையலான்ட்டு பிளான் போட்டேன். பேப்பர்ஸை கொண்டு போகிற வண்டி மூலமாக தான் நம்ம உள்ளே நுழைய போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறல, ஒழுங்கா வான்ட்டு அவரோட சீக்ரெட்டான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தா பெயிண்டிங்கு ஒரு சில பிளான்லாம் இருக்கும். கூட இன்னொருத்தர் இருக்காரு. இவர் பெர்லினுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்லேருந்து கொள்ளையடிக்க பிளான் போட்டோம்ல, அந்த பிளான் சக்ஸஸாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி கூட இருக்கிறவர் சொல்வாரு. ஆமா சர்ஜியோ, அந்த 90 டன் தங்கத்தை அங்கேருந்து எப்படி கொண்டு வரணும்ட்டு செம்மையாக ஸ்கெட்ச் போட்டிருக்கோம் தெரியுமான்ற மாதிரி சொல்லுவார். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, அங்கேருந்து தங்கத்தை கூட நம்ம வெளியே எடுத்துடலாம், ஆனால் அங்கேருந்து வெளியே வரதுன்றது இம்பாசிபிள், முடியாத விஷயம். அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதை பற்றி நீங்கள் பிளான் போட்டிங்களா? அதை கடைசியாக போட்டுக்கலாம், எப்படி தங்கத்தை கொண்டு வரதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலான்ற மாதிரி அசால்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்க வா, நான் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த பொண்ணை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கா? இவ தான் என்னுடைய காதல், இவ பேர் டாட்டியானான்ற மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிறதுலே கிரிட்டிக்கலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு பிளானே போடாத ஒரு பிளானை பற்றி சொன்னாங்க தெரியுமா? அந்த பிளானை தான் இப்போ ப்ரொஃபஸர் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு. நம்மளுடைய பழைய டீம் மாசாக வண்டியிலேருந்து என்ட்ரி கொடுக்குது. அந்த டீம் கூடயே எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் இருக்காங்க. பெர்லின் கூட இருந்த ஒரு ஆளும் புதுசாக ஒரு 2 பேரும் அந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே வந்து உட்காந்தோன்னே ப்ரொஃபஸர் வெல்கம் பேக்னு போர்டில் எழுதி போட்டுருவாரு. ரூல்ஸ் அதே தான். இப்போ புதுசாக ஒரு சில பேர் வேற வந்திருக்காங்க. மொதல் ரூல், பர்சனலான ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. அங்கே ரக்கேல் பார்த்துட்டு ஒரு லுக் விடுவாங்க. அது முடியாது, அது ஆல்ரெடி எல்லாருமே உடச்சாச்சு. அடுத்த ரூல், இங்கே இருக்கிற யாருமே உங்களோட உண்மையான பேரை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நைரோபி, ப்ரொஃபஸர் மேட்ருக்கு வாங்க. பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே எப்படி போகிறோம்? அப்படியே அந்த துணியை தூக்கி போட்டு வரத்தோட அடுத்த சீன்லேயே ஸ்பெயின்குள்ளே ஒரு ஏர் பலூன் பறந்து போயிட்டு இருக்கு. அந்த பலூனில் மாஸ்கோட படம் இருக்குது. எல்லா மக்களுமே அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பலூன்லேருந்து ஓப்பன் ஆகி பணம் ஃபுல்லாக ஊருக்குள்ளே பரவிட்டு இருக்கு. 140 மில்லியன் யூரோஸ் வந்து கொட்டுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் அந்த மாஸ்க் எடுத்து போடுறாங்க. இதோட சீசன் 3யோட எபிசோடு 1 முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு? அடுத்த எபிசோட்லாம் வேற மாதிரி இருக்கும். எப்படி தான் அவங்க பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே நுழைய போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.